அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. பட்டினத்தார் எழுதின பாடல்கள் வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம 2வது அத்தியாயமான கோயில் திருவகவல், கோயிற்று திருவகவல் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த சுவாமி டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அப்படிங்கிற உரை எழுதினவரை சிந்திச்சு பார்ப்போம். இதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, காதல ஓடிய கலக பாதக கண்ணியர் மருங்கில் புன்னுடன் ஆடும் காதலும் கருத்தும் அல்லானில் இருதால் பங்கயம் சூட பாக்கியம் செய்யா சங்கடம் கூர்ந்த தமியேன் பாங்கிருந்து அப்படிங்கிறார். அது விளக்கம் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, நீண்ட காதுகளை கொண்டு கலகத்தை உண்டாக்கி பாதத்தை செய்யும் கண்களை கொண்ட பெண்களின் இடையை கண்டு துன்பம் அடைந்து அவர்கள் மீது விருப்பமும் எண்ணமும் வராமல் தாமரை பாதங்கள் கொண்ட சிவனின் திருவடியில் தலை வைத்து வணங்குவதே பக்கத்துணையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது பெரிய காதும் அழகான இடுப்பும் கொண்ட அந்த பெண்களை நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில் துன்பம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணத்தை நம்ம இதை நினைக்காம அந்த தாமரை பாதம் கொண்ட சிவனோட திருவடியை நம்ம நினச்சி அது துணையாக இருக்கும், அது துன்பத்தை கொடுக்காது, நம்ம எல்லாத்துக்கும் பக்க துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் நமக்கு சொல்கிறார். அடுத்தது, அங்கோடு இங்கோடு அலமருங் கல்வர் ஐவர் கலகமிட்டு அழைக்கும் கானகம் சலமல பேழை இருவினை பெட்டகம் வாத பித்தம் கோலை குடிபுகுஞ்சீர் ஊத்தை புன்தோல் உதிர கட்டளை நாற்ற பாண்டம் நான் முளத்து 9 பீற்றல் துண்டம் பேய்ச்சுரை தோட்டம் அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓயா நோய்கூடம் ஓடும் மரக்கலம் மாயா விகாரம் மரண பஞ்சரம் சோற்று துருத்தி தூற்றும் பத்தம் காற்றில் பறக்கும் காணப்பட்டம் விதிவழி தருமன் வெட்டுங்கட்டை சதுர்முக பாணன் தைக்கஞ்சட்டை ஈம கணலில் இடுசில விருந்து காமக்கணலில் கருகும் சருகு கிருமி கிண்டுனு கிழக்கிஞ்சருமி பவக்கொழுந்து ஏறும் கவை கொழும்பு மணனாய் நடக்கும் வடிவின் முடிவில் பிணமாய் கிடக்கும் பிண்டம் பிணமேல் ஊரில் கிடக்கா ஒட்டா உபாதி கால் எதிர் குவித்த பூளை காலை கதிர் எதிர்பட்ட கடும்பனி கூட்டம் அந்தரத்து இயக்கும் இந்திர சாபம் அதிரும் மேகத்து உருவின் அருநிழல் நீரில் குமிழி நீர்மேல் எழுத்து கண்துயில் கனவில் கண்ட காட்சி அதனினும் பொய்யா மாய கலங்கம் அப்படிங்கிறார். அதாவது விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருடர்களான ஐம்புலங்களை கலகம் செய்து வருந்துவர். சலமும் மலமும் நிரம்பிய பெட்டி இது. இந்த உடல் என்ன சொல்கிறாருன்னா, சலமும் மலமும் நிரம்பிய பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்வினை தீவினை தாக்கிய பொய்யான இல்லம் இது. வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் ஆகிய 3ம் இருக்கும் சிறிய ஊர் இது. அழுக்குடன் சேர்ந்த தோலும் இரத்தமும் சேர்ந்த கருவியானது தீய நாற்றம் அடிக்கும் பானை. 9 துவாரமும் 4 மூல நீலவளத்தில் உள்ள ஒரு மரத்துண்டாகும். பேச்சுரை உள்ள தோட்டமாகும். சாம்பல் மிகுந்த சுடுகாடாகும் இது. ஆசை கயிற்றில் சுழலும் பம்பரம் உடம்பு நோய்களுக்கு அரியாசனமாகும். ஓடுகிற கப்பல் மாயையினால் உண்டாக்கிய அவலட்சணம் மரணக்கூடு. சோத்தை அடக்கி வைத்த துருத்தி உடம்பு. காற்றில் தூற்றப்படும் பறக்கும் காற்றாடி. வினைக்கு தக்கபடி யமன் அணியும் கால்கட்டை சுடுகாட்டுக்கு வந்த உடம்பு இது. பிரம்மதேவன் எனும் தையல்காரன் தைத்த சட்டை இது. காமத்தில் பறக்கும் சருகு இது. புழுக்கள் கிண்டும் கிழங்கு தூள். பாவம் ஏறி அமரும் சிறிய கிளைகளை கொண்ட கொம்பு இது. இளமை காலத்தில் திருநை வேஷம் போட்டு பிண்டம் இது. இறுதியால் அசையாமல் கிடக்கும் பிண்டம் இது. இறந்த பிறகு ஊருக்கு ஒட்டாமல் கிடைக்கும் துன்ப நோய் இது. காற்றுக்கு முன்னே குவிந்த பூனை மலர் இது. காலையில் வரும் சூரியனுக்கு முன்பு சூழ்ந்த பனிக்கூட்டம். வானத்தில் தோன்றக்கூடிய வானவில் வாழ்க்கை இது. இடிக்கும் மேகத்தில் தோன்றும் நிழல் இது. நீரில் தோன்றும் குமிழி இது. தண்ணீரில் எழுதிய எழுத்து ஆன வாழ்க்கை. தண்ணீரில் எழுத்து வாழ்க்கைங்கிறார். அதாவது தண்ணீரில் ஏதாவது எழுத முடியுமான்னு கேட்டோம்னா கிடையாது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது தண்ணீரில் எழுந்தது அப்படிங்கிறது. கடன் போல ஒரு தோற்றம், இவையெல்லாம் நிறையற்ற மாய குறிகளாகும் அப்படிங்கிறார். இது எல்லாமே இந்த வாழ்க்கையில் இந்த மாயையான குறிகளாக இருக்குது. இவை காப்பாற்று கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லி வேண்டுகோளை வைக்கிறார். அப்போ கடைசி பாட்டு இந்த கோயிற்று திருவிழாக்களில் என்ன போட்டிருக்காருன்னா, அமையும் மையும் பிரானே எமையும் பிரானே எம்மையும் இமய வள்ளி வாலி என்றேத்த ஆனந்த தாண்டவம் காட்டி ஆண்டு கொண்டருள்கை நின் அருளினருக்கே அழகே அப்படிங்கிறார். அதாவது
ஆண்டவனே, மறையரசன் மகள் உமாதேவி வாழ்க வாழ்க என்று துதித்த ஆனந்த திருக்கூத்தாடி வந்து என்னை ஆட்கொண்டு திருவருள் புரிவாயாக அப்படிங்கிறார். இந்த மாதிரி நீ வந்து உனக்குள்ளார திருக்கூத்தாடிட்டு இருக்கிற, நீ வந்து எனக்குள்ளார வந்து உன்னோட ஆனந்தத்தை வந்து எனக்குள்ளார காட்டு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிறார். இதோட இந்த கோயிற்று திருவகவல் அப்படிங்கிறது 2வது அத்தியாயம் முடியுது. நாளைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தை சிந்தனை செஞ்சு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.